வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர பிரதமர் மோடி தீவிர முயற்சி. பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நாளை ரஷ்யா பயணம். ரஷ்யா, உக்ரைன், இத்தாலி தலைவர்கள் வேண்டுகோளை தொடர்ந்த இந்தியா அமைதி முயற்சி. அமெரிக்காவில் இருந்து திடீர் நடவடிக்கை. திமுக ஒருங்கிணைப்பு குழுவினர் அமைச்சர்கள் நேரு, தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின், அமைப்பு செயலாளர் RS பாரதியுடன் முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலம் ஆலோசனை. இமை நேரத்தில் கண்டங்களை கடந்துவிட்ட உணர்வு. சிகாகோ நகரில் வெள்ளம் என தமிழர் திரண்ட காட்சியில் தமிழிடம் மேலெழுந்து வந்த வரலாற்றை கண்டேன். கற்ற கல்வியால், ஒப்பற்ற உழைப்பால் பெற்ற பெருமைகளை தாங்கி அமெரிக்க மண்ணில் தமிழர் தலைநிமிர்ந்து வாழ்தல் கண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தேன். முதல்வர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. புலம்பெயர் தமிழ் மக்கள் ஆண்டுக்கு ஒருமுறை கட்டாயம் தமிழகம் வந்து செல்ல வேண்டும். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். மேற்கு வங்க ஆளுநர் முதல்வர் மோதல் தீவிரம். கொல்கத்தா போலீஸ் கமிஷனரை பணியிடம் மாற்றம் செய்ய மம்தா பானர்ஜிக்கு ஆளுநர் ஆனந்த் போஸ் அதிரடி உத்தரவு. சட்டம் ஒழுங்கு நிலைமையை மாநில அரசால் கையாள முடியவில்லை என நம்புவதால் அமைச்சரவையின் அவசர கூட்டத்தை கூட்டுமாறும் அறிவுரை. இந்தியாவில் குரங்கம்மை தொற்று. வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவருக்கு குரங்கம்மை தொற்று அறிகுறிகள் இருந்ததால் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர சிகிச்சை. பாதிக்கப்பட்டவர் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ள நிலையில் முதல்வர் பைரன் சிங் தலைமையில் சபாநாயகர் மற்றும் மந்திரிகள் குழு ஆளுநர் லட்சுமி பிரசாத் ஆச்சாரியாவுடன் சந்திப்பு. மாநிலத்தில் நிலவும் தற்போதைய நிலவரம் குறித்து மத்திய அரசுக்கு விளக்கும் வகையில் கோரிக்கை மனு. கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற தவறினால் பதவியை ராஜினாமா செய்வதாக பாஜக முதல்வர் பைரன் சிங் மிரட்டல் விடுத்ததாக தகவல். பாகிஸ்தான் உங்களை வெளிநாட்டராக கருதுகிறது. ஆனால் இந்தியாவில் உங்களை அப்படி கருதவில்லை. நாங்கள் உங்களை எங்களுடையவராக கருதுகிறோம். எங்களுடன் வந்து சேருங்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களுக்கு பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் அழைப்பு. ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணுவை கைது செய்தது கேவலமான செயல். அரசு பள்ளிகளில் தொடரும் சர்ச்சைகளுக்கு பொறுப்பேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் ராஜினாமா செய்ய வேண்டும். பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தல். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி இடையே இழுபறி. பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூட்டணி குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றும் ஆம் ஆத்மி வட்டாரங்கள் தகவல். தமிழக கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக 7.5% இடஒதுக்கீட்டை அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தோம். புதுக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற ஏழை நடுத்தர மாணவருடைய கனவை நனவாக்கின்ற விதமாக உள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 7.5% இடஒதுக்கீடு அளித்து அதன் மூலமாக இதுவரை 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள்
7.5 உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு. பாரா ஒலிம்பிக் 2024 போட்டியில் 29 பதக்கங்கள் குவித்த இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. நமது விளையாட்டு வீரர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் வெல்ல முடியாத உத்வேகமே இந்த சாதனைக்கு காரணம். அனைத்து அரசியல் கட்சிகளும் மாநாடு தொடங்கும் போது பிரச்சனைகளை சந்திப்பது வழக்கம். நடிகர் விஜயின் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொல் திருமாவளவன் பேட்டி. எதை சொல்லி அனுமதி மறுக்க முடியும்? எனவே விஜய் கட்சி நடத்தவிருக்கிற மாநாடு அரசு அனுமதியோடு நடைபெற வேண்டும். அதற்கு எந்த தடையும் இருக்க வாய்ப்பில்லை. அவருடைய மாநாடு சிறப்பாக நடந்தேற என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழறிஞர் மாபோசிக்கு சென்னையில் அரசு சார்பில் மணிமண்டபம் கட்ட வேண்டும். அவர் பெயரில் அரசு விருது வழங்க வேண்டும். பதநீர் இறக்கும் பனைமர தொழிலாளர்கள் உரிமையாளர்களை போலீசார் கைது செய்யக்கூடாது. கிராமணி மக்கள் முன்னேற்ற கழக சங்க மாநில மாநாட்டில் கோரிக்கை. மூட நம்பிக்கைகளை பரப்பும் வகையில் பேசியதாக கைதான மகாவிஷ்ணு சித்தர்கள் ஆசீர்வாதத்தால் சொற்பொழிவுகள் நடத்தி வருவதாகவும் அவர்கள் என்னிடம் பேசினார்கள், அவர்கள்தான் சொன்னதைத்தான் நான் பேசினேன் என்று போலீசாரிடம் வாக்குமூலம். பிரதமர் மோடி வன்முறையால் பாதித்துள்ள மாநிலத்திற்கு நேரில் வராததால் மணிப்பூர் மக்கள் கடும் வருத்தம். முன்னாள் ஆளுநர் அனுசுயா யூகே பேட்டி. காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அமைதியை உருவாக்குவதில் மட்டுமின்றி பாஜக தோல்வி. முன்னாள் உத்தரகாண்ட் முதல்வர் ஹரிஷ் ராவத் தாக்கு. எம்பி பதவியை ராஜினாமா செய்ய போவதாக திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜவஹர் சர்கார் அறிவிப்பு. தொலைபேசியில் பேசி முதல்வர் மம்தா பானர்ஜி சமாதானம் என ஊடக தகவல். ஊழல் வழக்கில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா விரைவில் ராஜினாமா என தகவல். முதலமைச்சர் பதவி தனக்கு வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் கடும் போட்டி. சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் அதிருப்தி. காங்கிரஸில் சேர்ந்தார் ஜோராம் ஹோலாலாயி ஹன். புகழ் பாடகர் கண்ணையா மிரட்டல். யோகியின் குரு அது எப்போதும் தொடரும் என பேட்டி. விக்கிரவாண்டியில் 23ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் மாநாடு நடத்துவதற்கு நிபந்தனையுடன் காவல்துறை அனுமதி. பட்டாசு வெடித்து தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். திருக்காட்டுப்பள்ளி அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளித்த 4 இளைஞர்கள் நீரில் மூழ்கி பரிதாப பலி. நீரில் அடித்து செல்லப்பட்ட ஒருவரை தேடும் பணி தீவிரம். பூண்டி மாதா கோவில் திருவிழா தேர் பவனியை காண வந்த இடத்தில் சோகம். ராமநாதபுரம் அருகே அரசு பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. வாடகை காரில் சொந்த ஊர் திரும்பிய போது பயங்கரம். ஆந்திராவில் 3 நாட்கள் பெய்த கனமழையால் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் சாலைகள் சேதம். விஜயவாடாவில் வீடுகளை சூறையாடி வெள்ளத்தால் வரலாறு கண்டிராத பேரழிவு.
புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்பில் சேர்ந்த 5 மாணவர்களுக்கு பாராட்டு விழா. டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு மூலம் செலுத்தும் 2000 வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு 18% வரி விதிக்க மத்திய அரசு திட்டம் என தகவல். பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தலால் கருத்து வேறுபாடு. மத்திய மந்திரி சிராக் பஸ்வான் மீது மோடி, அமித்ஷா கடும் அதிருப்தி. போட்டியாளர் பராசுக்கு முக்கிய பதவி வழங்க திட்டம். எதிர்கட்சி தலைவராக அமெரிக்காவில் சுற்றுப்பயணம். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு டல்லாஸ் நகரில் இந்திய ஓவர்சீஸ் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு. தொழில்நுட்ப நிபுணர்கள் ஊடகத்துறையினருடன் உரையாட திட்டம். அரக்கோணம் அருகே பல்லூர் கிராமத்தில் பூமிக்கு அடியில் இருந்த 3 புத்தர் சிலைகள் கண்டெடுப்பு. தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை தலைமை ஒருங்கிணைப்பாளர் கௌதம சன்னா கல்வெட்டியால் ஆய்வாளர் பத்மாவதி சிலைகள் கல்வெட்டுகள் குறித்து ஆய்வு. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் வந்தவர்களுக்கு காயல்பட்டினத்தில் குளிர்பானங்களை வழங்கி வரவேற்ற இஸ்லாமியர்கள். காக்கும் கரங்கள் நற்பணி மன்றம் சார்பில் ஏற்பாடு. நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இல்லாத பெண் கலைஞர்கள் பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டாலும் புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை. நடிகர் விஷால் அறிவிப்பு. நடிகர் சங்க கட்டிடத்திற்கு உதயநிதி ஸ்டாலின், விஜய், தனுஷ் தலா 1 கோடி ரூபாய் நிதி உதவி. அமைச்சர் உதயநிதி மூலம் 6 கோடி ரூபாய் நன்கொடை. நெப்போலியன் 1 கோடி ரூபாய் கடன் அளித்திருக்கிறார். 2025 மார்ச் மாதத்திற்குள் நடிகர் சங்க கட்டுமான பணிகள் நிறைவு. நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பொருளாளர் நடிகர் கார்த்தி தகவல். தேதி சென்னை சேப்பாக்கத்தில் தொடங்கும் வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் முதல் போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பு. ரிஷப் பண்ட் மீண்டும் இடம் பிடித்தார். இலங்கைக்கு எதிரான 3வது போட்டியில் 2வது இன்னிங்ஸில் 12 ரன்களுடன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 12,402 ரன்கள் குவித்த இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவித்த 6வது வீரர். பாகிஸ்தான் கிரிக்கெட்டை நினைத்து ஏன் ஆச்சரியம் அடைகிறீர்கள் அஸ்வின்? நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்திய வீரர் அஸ்வினுக்கு அகமது ஷேஷாத் பதிலடி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடருக்கான இங்கிலாந்து அணியில் இடம் கிடைக்காத நிலையில் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக மொயின் அலி அறிவிப்பு. இனி வருவது உலகச் செய்திகள். வியட்நாம் நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த புயல் தாக்கியதில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் ராணுவம் மீட்பு பணியில் தீவிரம். நான் அதிபராக பதவியேற்றால் அமெரிக்காவில் இருந்து லட்சக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகள் தயக்கமின்றி வெளியேற்றப்படுவார்கள். டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை.
மகளின் தலையில் கேமரா பொருத்தி கண்காணிக்கும் பாகிஸ்தான் தந்தை. எனது நன்மைக்காகத்தான் தந்தை செய்வார், மகள் நம்பிக்கை. மேற்கு ஆப்பிரிக்கா நாடான நைஜீரியாவில் அகேயி நகரில் நெடுஞ்சாலையில் எரிபொருள் ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி மீது மற்றொரு லாரி மோதி கோர விபத்தில் 48 பேர் உயிரிழப்பு. மீட்பு பணிகள் தீவிரம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.